ஹாய் மக்களே, வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். டுடே மக்கள் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎம் வந்து வச்சுருந்தாங்க. பிடிஎம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா பேரண்ட் டீச்சர் மீட்டிங் தான் சிஸ்டர். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா SA1 எக்ஸாம் அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பிடிஎம்க்கு கூப்பிட்ருந்தாங்க. நானும் எங்கள் அண்ணியும் வந்து கிளம்பிட்டோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவே வீட்லேயே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நானும் எங்கள் அண்ணியும் போயிட்டு பிடிஎம் வந்து அட்டன் பண்ணோம். ஆஃப்டர் தட் என்னென்னு கேட்டிங்கன்னா தம்பி ரொம்பவே ஹாப்பியாக இருந்தான். என்னடா அப்படின்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தான். அவனோட எக்ஸாம் பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே ஓரளவுக்கு பண்ணியிருக்கான். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதேமாதிரி வந்து நம்ம குழந்தைங்கள படிப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்க போக்கிலேயே விட்டு பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் நான் வந்து சொல்ல விரும்பப்படுறேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த பதிவில் சொல்ல ஆசைப்பட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்த குழந்தைங்களோட நம்ம குழந்தைங்கள எப்போயுமே கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க நல்லா படிக்கிறாங்க, அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை விட நீ குட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லித்தரக்கூடாது. அதேமாதிரி வந்து அவங்க போக்கிலேயே அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுலேருந்து அவங்க டேலண்ட்டை நம்ம வளர்க்கணும். ஸோ அந்த மாதிரி தான் மகத்தை வந்து நான் யார் கூடயும் கம்பேர் பண்ண மாட்டேன். எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அந்த பேபி வந்து அடுத்த பேபியோட கம்பேர் பண்ணாதீங்க. அதுதான் வந்து ரொம்பவே நல்லது. நமக்கு அவங்க போக்கிலேயே விட்டு பிடிக்கணும். நமக்கு தெரியும் நம்ம பையன் நல்லா படிக்கிறானா இல்லையான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நல்லா படிப்பான், நல்லாவும் இருப்பான். அதுதான் நம்மளோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் நம்ம குழந்தைங்களை வளர்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதேமாதிரி என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் டு எல்லா மக்களுக்குமே.